இதுதான் நித்திய கல்யாணி பூக்கள். இது 5 இதழ்களை கொண்டது. இளஞ்சிவப்பு அப்புறம் வெள்ளை நிறத்துல இருக்கும். எல்லா பருவத்திலையும் இந்த தாவரம் பூத்து குலுங்கும். அதனாலதான் நித்திய கல்யாணி அப்படிங்கிற பேரு இதுக்கு வந்தது. கல்லறைகள்ல வளர்க்கப்படுறதுனால இத கல்லறை பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பூ ரொம்ப கசப்பா இருக்கும். ஆடு மாடு கூட இத திங்காது. ஆனா சக்கரை நோயை கட்டுப்படுத்துற பண்பு இந்த பூவுக்கு இருக்கு. இந்த பூவை வச்சு எப்படி நம்ம சக்கரை நோயை கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத இப்ப பாப்போம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, நித்திய கல்யாணி பூக்கள் ஒரு 10லேருந்து 15 பூ எடுத்துக்கணும். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், தண்ணி ஒரு டம்ளர். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் தண்ணிய அதுல ஊத்திக்கணும். தண்ணி ஓரளவு சூடான உடனே எடுத்து வச்சிருக்கிற நித்திய கல்யாணி பூக்களை அந்த தண்ணீர்ல போடணும். அடுத்தது ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனையும் இந்த தண்ணியில போட்டுக்கணும். தண்ணி நல்லா சுண்டி பாதியா ஆகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். அவ்வளவுதான். தண்ணி பாதியா ஆன உடனே இத வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். இத தினமும் வெறும் வயிற்றுல ஒரு மாசத்துக்கு குடிக்கணும். இப்படி குடிக்கிறதுனால என்ன பலன்? சக்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல மருந்து. இதோட மருத்துவ குணம் சக்கரை நோயை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்ல, நித்திய கல்யாணி வெள்ளை அணுக்களோட அதிகரிப்பால ஏற்படுற ரத்த புற்றுநோயை எதிர்க்கும். நித்திய கல்யாணி பூ, இலை இதெல்லாம் வச்சு புற்றுநோய்க்கான மருந்துகளை தயாரிக்கிறாங்க. மார்பக புற்றுநோய்க்கு இது ஒரு அருமருந்து. உடம்புல ஏற்படுற புண்களை சீக்கிரமா ஆத்துற தன்மை இதுக்கு இருக்கு. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இந்த பானம் உதவுது. மன ரீதியான நோய்களுக்கு இந்த பூ நல்ல மருந்தா செயல்படுது. மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு ஏற்படுற எல்லா நோய்களுக்கும் இந்த பூ மருந்தா இருக்கு. நம்மளுக்கு நாடி துடிப்ப சமன் செய்யறதுக்கும் இந்த நித்திய கல்யாணி பூக்கள் உதவுது. சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் அதிகமா தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த பானத்தை குடிச்சாங்கன்னா அவங்களுடைய தாகம் தீரும். சில பேர் அடிக்கடி சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த பானத்தை குடிச்சாங்கன்னா அவங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறத இது கட்டுப்படுத்தும். நம்ம உடம்புல ஏற்படுற சோர்வை நீக்கிற தன்மை இந்த பூக்களுக்கு உண்டு. சில பேருக்கு பசியே இருக்காது. அவங்களுக்கு பசி எடுக்க இது ஒரு நல்ல மருந்தா செயல்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.